கொச்சி அருகே மூழ்கிய கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் கேரளா முழுவதுமாக கரை ஒதுங்கி வருவதால் அச்சமடைந்திருக்கின்றனர் பொதுமக்கள். ஏற்கனவே இந்த கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய நிலவரப்படி ஏறக்குறைய 23 கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கியிருந்தன. இந்த கரை ஒதுங்கிய கண்டெய்னர்களில் கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எதுவும் இல்லை, பேப்பர் ரோல் மட்டுமே இருக்கிறது என்று கேரள அரசு சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் இருந்த கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கிய வண்ணம் இருக்கின்றது. அதில் 23 கண்டெய்னர்கள் நேற்று தகவல் வெளியான நிலையில் மீதம் ஏறக்குறைய 330க்கும் அதிகமான கண்டெய்னர்கள் அதில் இருக்கின்றன. விரிவான விவரங்களுடைய நீரானுடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன், என்ன நிலவரம்? தற்போது ஒதுங்கி வரக்கூடிய கண்டெய்னர்களில் என்ன பொருள் இருக்கு? தேவா, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சுமார் 34 கண்டெய்னர்கள் தற்போது கரையொதுங்கி இருக்கிறது. இது 3 மாவட்டங்களில் அந்த கடற்கரை பகுதிகளில் கரையொதுங்கி இருக்கிறது. மிக முக்கியமாக இதில் சுமார் 12 கண்டெய்னர்களில் இந்த நச்சு ரசாயனங்கள் இருப்பதாக அந்த கப்பல் நிறுவனமான தெரிவித்திருக்கிறது. இதுவரை அந்த கண்டெய்னர்கள் இதுவரை கரையொதுங்கவில்லை. அவர் அந்த கண்டெய்னர்களை தேடும் பணியில் தற்போது கேரள அரசும் அந்த கப்பல் நிறுவனத்தினால் அதை மீட்குவதற்கான ஒப்பந்தம் கொடுக்கப்பட்ட அந்த நிறுவனமும் தற்போது அந்த கண்டெய்னர்கள் எங்கு கரையொருங்கும் என்பதை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றனர். இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய 34 கண்டெய்னர்களில் அந்த கிரீன் டீ பாக்கெட் மற்றும் இந்த துணி தர்மாக்கோல் மற்றும் மற்ற இந்த சிறிய பொருட்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் தான் தற்போது தென்பட்டிருக்கிறது. அதே போல அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையானது வழங்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் யாரும் கடந்த 28ஆம் தேதி, அதாவது நாளை வரை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்ற ஒரு தடையும் தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கீழப்பட்டு வரும் கண்டெய்னர்களில் மிக முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கால்சியம் கார்பனேட் ரசாயனம் கொண்ட அந்த கண்டெய்னர். இந்த கால்சியம் கார்பனேட் என்பது நீருடன் கலந்தால் அது வெடிக்கும் தன்மை கொண்டது. அதனால் தற்போது அந்த கண்டெய்னரை தேடும் பணியில் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த மூழ்கிய கப்பலில் பல்வேறு பெட்ரோலிய பொருட்கள் அடங்கிய கண்டெய்னர்களும் இருக்கின்றன. அந்த கண்டெய்னர்கள் எங்கே, அதன் நிலைகள் என்ன என்பதையெல்லாம் தற்போது தேடி வருகின்றன. இந்த பணிகளை மீட்பதற்காக, அதாவது இந்த கரையொருங்கக்கூடிய இந்த கண்டெய்னர் பெட்டிகளோ அல்லது மிதக்கக்கூடிய கண்டெய்னர் பெட்டிகளோ மீட்பதற்கு என்றே தனியாக ஒரு ஒப்பந்தம், சால்வேஜிங் ஆபரேஷன் என்று சொல்வார்கள், இதற்கென்று தனியார் நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களுக்கு தற்போது இந்த ஒப்பந்தத்தை அந்த கப்பல் நிறுவனமானது வழங்கி இருக்கிறது. அந்த சால்வேஜிங் ஆபரேஷனும் தற்போது நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக அந்த கண்டெய்னர்களின் நிறங்களை வைத்தே நாம் இது தொடர்பாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது ஆரஞ்சு நிறத்தில் இருந்தால் அதில் வெடிப்பொருட்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லது சிவப்பு பெட்டியில் இருக்கும் பட்சத்தில், அதாவது அந்த கோடு சிவப்பு பெட்டியில் இருக்கும் போது அது எரியக்கூடிய வாயு அல்லது மற்ற பொருட்கள் என்றும் பொருள்படும். இதையெல்லாம் மீனவர்களுக்கும் தற்போது விளக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 12 ரசாயன கண்டெய்னர்கள் எங்கு இருக்கின்றன என்பதை தான் தேடும் பணியில் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தேவா, முகிலன், இப்ப அந்த பகுதியில் சூழியல் பாதிப்பு ஏற்கனவே சில நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்கள் உள்ள மூழ்கி இருந்தாலும் கூட சில கண்டெய்னர்கள் கரை ஒதுங்கி இருக்கு. சூழியல் பாதிப்பு ஏதாவது ஏற்பட்டிருக்கா இப்போ வரைக்கும்? தற்போது வரை பெரிய அளவில் இது போன்ற எதுவும் தெரியவில்லை. அது நாம் ஏற்கனவே தொடர்பாக தொடர்ந்து தகவல் வெளியிட்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மூழ்கிய கப்பலில் மட்டும் சுமார் 88 மெட்ரிக் டன் டீசல் இருக்கின்றன. அதே போல 300 டன்னுக்கும் மேல பர்னாஸ் ஆயில் இருக்கின்றன. இந்த கப்பல் தற்போது முற்றிலுமாக மூழ்கியதை அடுத்து இந்த கடலில் இந்த டீசல் மற்றும் இந்த பர்னாஸ் ஆயில் கலைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. தற்போது அந்த எண்ணெய் படிவங்கள் எங்கேனும் தென்படுகிறதா என்பதை தொடர்ந்து கடலோர காவல்படையானது தற்போது முற்றிலுமாக அவர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது தற்போது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறது அந்த கப்பல் நிறுவனத்திடம். என்ன வகையான பெட்ரோலிய பொருட்கள் அந்த கப்பலில் இருந்தன என்பதை தொடர்பான ஒரு அறிக்கையும் அவர்கள் கேட்டிருக்கின்றனர். அதே போல மெர்கன்டைல் மெரைன் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த சரக்கு போக்குவரத்துகளுக்கு
கீழ் வரக்கூடிய அந்த துறையானது ஒரு அறிக்கையும் கேட்டிருக்கிறது. இந்த 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 கப்பலில் என்ன பொருட்கள் இருந்தன, அந்த பொருட்களினால் ஏதேனும் மாசு ஏற்படும் போது அதை எவ்வாறு கையாள வேண்டும் போன்ற ஒரு அறிக்கையும் கேட்டிருக்கின்றன. இந்த அறிக்கைகள் எல்லாம் வைத்துதான் ஒருவேளை இந்த மாசானது ஏற்படும் போது, இந்த எண்ணெய் மாசானது ஏற்படும் போது அவர்கள் இந்திய கடலோர காவல்படையுடன் இணைந்து இந்த பணிகளில் ஈடுபடுவதற்காக அவர்கள் தற்போது இந்த அறிக்கைகளை கேட்டிருக்கின்றனர். இதுவரை பெரிய அளவில், அதாவது நோட்டபிளி எந்த ஒரு ஆயில் ஸ்பில்லும் இதுவரை தென்படவில்லை. தென்படும் பட்சத்தில் கண்டிப்பாக ஏற்கனவே இந்திய கடலோர காவல்படை மற்றும் NDRF அதுக்கென பிரத்யேக அந்த உபகரணங்களை கொண்டு தற்போது அவர்கள் இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அவர்கள் முகாமிட்டு வருகின்றனர். ஏதேனும் தென்படும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் அதை தற்போது அதாவது அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள். தேவா, நாம் ஏற்கனவே சென்னையில் எக்மோரில் இது போன்ற ஒரு நிகழ்வை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த எண்ணெய் மாசுக்களை கடலில், அதாவது புளோட்டிங் வாட்டரிலிருந்து நீக்குவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த எண்ணெய் கசிவானது எந்த அளவில் இருக்க போகிறது, இந்த மாசு எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.